First of all, I just want to give a big shout out to my people, my team. என்ன சொல்ற ஃபர்ஸ்ட் சுரேஷ் நான் ஒரு எடிட்டர். எனக்கு ஷூட் டைம்ல மதன் வந்து ஒரு எடிட் காமிச்சாரு. ஷோட் அஸ் a scene. அது வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல இருக்கிற சீன். அதை பார்த்து நானும் அப்படின்னு சொன்னாரு, என்னது பேப்பர் மாதிரி இருக்கு அந்த சீன்னு சொல்லி நான் அப்படியே கலாய்ச்சிட்டு இருக்காங்க மகனை. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு பேசி நான் சும்மா கலாய்க்கணும்னு சொன்னேன், அப்படியே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த சீன் he showed us again, எடுத்துக்கு அப்புறம் he showed us again. செம்மையா இருக்கு. என்னன்னு தெரியல, அது ரொம்ப இமோஷனல் நமக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அது எப்படின்னா great job and I'm so happy to work with you. I'm so happy. அப்புறம் my co-stars காவ்யா இப்போ இந்த டயலாக் இருக்கிற மாதிரி ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு பொண்ணு தான். I'm pretty sure that big screen is gonna love you and Tamil audience gonna fall in love with you. And அப்புறம் சச்சின் நான் அவ்வளோ ஹையா இருப்பாங்க. எனக்கு யாருக்குமே இது செட் யாருக்குமே அவங்கள எனர்ஜி மேட்சே பண்ண முடியாது, அவ்வளோ எனர்ஜியா இருக்கிற ஒரு பர்சன். ஸோ சரி. அப்புறம் ஹரிஷ் தேங்க்யூ, ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அப்புறம் ராஜ் போட்டேங்க. அப்புறம் ராஜ் அண்ட் பாலாண்ணா எங்க இருக்கீங்க? பாலாண்ணா அண்ட் பிரசாந்தண்ணா, ஸோ ஹாப்பி. அப்புறம் பிரியா அண்ட் ஹரிணி நம்ம பேசிட்டே இருப்பாங்க செட்டில். கேரளிலேருந்து நம்ம we have talked a lot, so happy to have a team. And அதான் ஏடி டீமை சொல்லணும், தினேஷ் அண்ணா அண்ட் ஹரி, நார்மல் ஹரி அண்ட் மதுரை ஹரி, அப்புறம் பிரகாஷ், நிதின். ஏன்னா these people actually mean a lot to me. They made me love this city and this industry even more. அது அப்படியே ஜோலியாக இருப்பாங்க செட்டு ஃபுல்லாக. அப்புறம் ஸ்ரேஷனா ஒரு காம் எனர்ஜி செட்ல நம்ம எல்லாருமே அப்படி ஹையா பேசிட்டே இருக்கும்போது அவர் அங்க காமா அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க ஸ்ரேஷனா. அப்புறம் மகேஷ் அண்ணா, நம்ம ப்ரொடியூசர் மகேஷ் அண்ணா. ஆக்சுவலி இந்த படத்துக்காக நான் ஃபர்ஸ்ட் பேசினது மகேஷ் அண்ணா கிட்ட தான். we talked a lot. அப்போ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. அந்த இம்ப்ரெஷன்ல தான் நான் நரேஷன் கேட்டதும் ப்ரொடியூசர் who knows the audience really well அவங்க பண்ணனா அந்த லாஸ்ட் 3 படம் சூப்பிட்டு தான். அண்ட் அந்த ஹேட்ரிக் இந்த படத்திலும் கண்டினியூ பண்ண போறேன்னு நினைக்கிறேன். Magesh Anna, so happy to work with you, Magesh Anna, and you are such a wonderful person. So Soundarya ma'am, I remember you telling me enna irundhalu just remember you got a big sister in Chennai. You've always given me a big sister affection and warmth. அப்படி பார்க்கும்போது அந்த வார்ம் எனர்ஜியில் வெல்கமிங்காக இருக்கும். நம்ம படத்துக்கு எல்லாருக்கும் இந்த டீமுக்கு ஃபுல்லாக நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் இட் மீன்ஸ் அ லாட். ஸோ ஹாப்பி அண்ட் உங்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க உங்களோட எனர்ஜி பற்றி, உங்களோட ஐகானிக் காமெடியை பற்றி, ஹிலாரியஸ் காமெடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மதன் என்னை பற்றி நிறைய பேசிட்டேன். மதன் என்ன சொல்றது, ஹிஸ் த கியூட்டஸ்ட் டிரெக்டர் ஐ வொர்க் வித். அப்படியே கியூட்டா இந்த இது இருக்கிறதுனால நீங்க பார்க்கல, அந்த கியூட்டா இப்படியே சீன் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா அந்த மாதிரி ஒரு பர்சன். அண்ட் ஹி இஸ் மை அம்மாஸ் ஃபேவரட் பாய். ஸோ he got a vision actually. இந்த படம் சொல்லும்போது he actually got a vision. and அது படத்தில் இந்த சினிமாலும் அப்படியே வந்திருக்காங்க. Madan, thank you. Monisha I love Monisha. I really love Monisha, and thank you so much for giving me her. Thank you so much. And you're a good listener. And அப்படியே நான் என்ன வேணாலும் பேசிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு பர்சன். You're such a wonderful soul. அதான். and Abhi, okay, my co-star Abhi, என்ன சொல்றது, we don't praise each other that much. So I think Tamil cinema is gonna get a new star. Abhi, the chemistry between Satya and Monisha worked because of off-screen friendship we had. And thank you so much, Abhi. Thanks for everything. You're such a wonderful person and wonderful friend and a wonderful co-star. Thank you, Ada. So மதன் சொன்ன மாதிரியே இந்த படம் நான் முடிச்சு வரும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சோகமா இருந்தா என்னமோ, எனக்கு ஐ ஸ்டில் மிஸ் த செட். அப்படியே சோகமா இருந்தோ என்னமோ, எல்லாரையும் விட்டு போகுது அந்த ஜோன் இருந்தோ. பட் எனக்கு நான் நரேஷன்
கேட்கும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஸ்மைலோட தான் நான் இந்த கதை கேட்டேன். படம் பார்க்குறப்பையும் நான் ஒரு சின்ன ஸ்மைலோட தான் அந்த படம் ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே, மேபி ஐ தாட் நான் பாட்டான படம் ஐ மீன் இட் பிகாஸ் அதனால தான் இருக்கும். பட் இங்கே இவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சிச்சு, அவருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஐம் so happy listening all these reviews from the guests. Thank you so much. Thank you so much. So அதான் With Love Feb 6th release ஆக போறீங்க. It's a film we made with lots and lots and lots of love. We are giving it to you with lots of love, and I hope we're gonna get we're gonna get more love from the audience. And With Love coming to cinemas on Feb 6th. Thank you so much.